ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இஸ்ரவேலர்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்ட எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். அழைத்து கொண்டு வரப்பட்டவர்களில் 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். என்னுடைய கேள்வி, அந்த 6 லட்சம் புருஷர்கள் கூட்டத்தில் யோசுவா உண்டா இல்லையா? உண்டுன்னு சொல்றவங்க மாத்திரம் சும்மா அப்படி கை தூக்கி காட்டுங்க. நான் தூக்கிட்டேன். ஆனா யோசுவா எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டான் தெரியுமா? யாத்திராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 8, 9 வசனங்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, அந்த 6 லட்சம் புருஷர்கள் நடுவே நின்ற யாருக்கும் தெரியாத யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். கர்த்தர் யோசுவாவை இங்கே அறிமுகப்படுத்துகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவனும் அறிமுகப்படுத்தப்படும் ஒரு நாள் உண்டு. அந்நாளை காண்பதற்கு முன்னே கர்த்தர் சபைக்கும் தேசத்துக்கும் அறிமுகப்படுத்துவார். யோசுவாவை அறிமுகப்படுத்தினது எப்படி தெரியுமா? புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையிலும் கொண்டு போய் விட்டல்ல, ஒரு யுத்தத்தில் அழைக்கப்பட்டவன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு யுத்தத்தை அனுமதிக்கிறார் என்றால் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு, இந்த உலகத்துக்கு உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு, சபைக்கு உன்னை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா.